Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. நேரடியாக ராமதாஸை போய் சந்தித்து அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொள்வது என்பது ஒரு நொடி பொழுது வேலைதான். அன்புமணி வீட்டுக்குள் எல்லா வேலையும் செய்துவிட்டு வெளியில் வந்து தான் ஒரு நல்ல மகன் என்கிற நாடகத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. ஒரு தலைவரா செய்யறதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆர்டர் மட்டும் போடுங்கன்றாரு. இதுல என்ன பிரச்சனை? அன்புமணி தன்னுடைய அதிகார பசிக்கு தன்னுடைய தந்தையும் காவு கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார் ராமதாஸ் சொல்றார். இவர் சொல்ற எதையுமே அன்புமணி உளமாற சொல்லல. எல்லாவற்றையுமே அரசியலுக்காகவே பேசுகிறார், எல்லாவற்றையுமே வார்த்தை ஜாலமாகவே பேசுகிறார். ஆனால் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் ராமதாஸ் இப்போது வைக்கிற குற்றச்சாட்டு. நாங்க ஆட்சிக்கு கொண்டு வர்றோம், நான் எல்லாத்தையும் செயல்முறைப்படுத்துறேன்னு சொல்றாரு. கட்சின்னு ஒண்ணு இருந்தாதானே நீங்க ஆட்சிக்கு அதை கொண்டு வர முடியும். இல்ல அண்ணாமலை இந்த கூட்டணியை மொத்தமா க்ளோஸ் பண்ணுன்ற முடிவு கொண்டார். அமித்ஷா சொல்வதற்கு கைகட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்ப்பதன் மூலமாக அமித்ஷா சொன்னதை ஆமோதிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அண்ணாமலையுடைய படங்கள் தான் இப்பவும் மாவட்ட தலைவர்களால் பெரிய பெரிய அளவுல போஸ்டர்களாகவும் பேனர்களாகவும் காட்சிக்கு வைக்கப்படுது. இப்ப நயினார் நாகேந்திரன் எங்க போயிட்டார்? நயினார் நாகேந்திரன் என்னவாக இருக்கிறார்? நீங்க என்ன மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு என்ன பெரிய வெற்றியை நீங்க ஈட்டிடுறீங்கன்னு நான் பாக்குறேன். அப்படி உங்களுக்கு எந்த வெற்றி வந்தாலும் நான் அதை எளிதா விட்டுருவேனா? நீங்க வெற்றி பெற்றுவீங்களா என்ன மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு? அதை நான் பாக்குறேன். கூட்டணி அறிவிப்பையே செய்ய முடியாத நிலையில இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி அவர் எதிர்த்து பேசுவாரு? அவருக்கு முதுகெலும்பு இல்லையே. வணக்கம். என்னிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ராமதாஸ் அன்புமணி இடைப்பட்ட மோதல் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருந்தது. அதுவும் கடந்த வியாழக்கிழமை ராமதாஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அது இன்னும் உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு தந்தையர் தின வாழ்த்து சொல்லி ஏதாவது கோபம் இருந்தா மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு அன்புமணி. இந்த மன்னிப்பு இந்த சண்டையை முற்று கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த மன்னிப்பு என்பது சண்டையை முற்றுபெற வைக்காது. காரணம், பல வாய்ப்புகளை தந்தேன், அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார் அன்புமணி என்பதுதான் ராமதாசினுடைய பிரதான குற்றச்சாட்டு. இது ஒரு சம்பிரதாயம் தான். இந்த தந்தையர் தினத்தில் தந்தையை காலில் போட்டு மிதித்து விட்டு அவரை அவமானப்படுத்தி விட்டு ராமதாசனுடைய வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை உற்சவர் என்கிற அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டு இப்போது மன்னித்துக் கொள்ளுங்கள், தந்தையர் தின வாழ்த்துக்கள் என்று சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும்? நேரடியாக ராமதாஸை போய் சந்தித்து அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொள்வது என்பது ஒரு நொடி பொழுது வேலைதான், ஒரு நொடி பொழுதுதான். ஏன்னா தன்னுடைய அறிக்கையின் வாயிலாகவும் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாகவும் ராமதாஸ் ஒரு செய்தியை மிக நிதானமாக சொன்னார். என்னவென்று கேட்டால், செயல் தலைவர் பொறுப்பை அன்புமணி ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் என்று சொன்னார். அதையெல்லாம் செய்யாமல் தொடர்ந்து அவரை காயப்படுத்துகிற வேலையை செய்வதும், ராமதாஸை வீட்டில் வைத்துவிட்டு கட்சியை வெளியில் நடத்திட வேண்டும் என்று திட்டமிட்டார் என்கிற குற்றச்சாட்டை ராமதாஸ் வைக்கிறார். நீங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப ராமதாஸ் வீட்டை பூட்டி கொண்டு கொள்ளு பேரம்பேத்திகளோடு விளையாடி கொண்டிருக்கட்டும், கட்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி சொல்கிறார். நான் வளர்த்த கட்சியை, நான் உருவாக்கிய கட்சியை நான் பார்க்க கூடாதா என்கிற கோபம் எனக்கு எழுந்திருக்கிறது என்று ராமதாஸ் சொல்கிறார். அப்போ இதையெல்லாம் நீங்க ராமதாஸை நோக்கி செய்துவிட்டு இந்த வெறும் அறிக்கையும் அவருக்கு நீங்கள் தெரிவித்திருக்கிற தந்தையர் தின வாழ்த்தும் எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள். அது போலத்தான் இப்படி ஒரு வாழ்த்தை சொல்லிவிட்டு இதன் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்து விடலாம், இதை ஒரு செய்தியாக்கி விடலாம், தான் சரியாக இருப்பதை போல காட்டிக் கொள்ளலாம் என்று நினைப்பதற்கில்ல. இது ஒரு அரசியல் நாடகம் என்றுதான் நான் சொல்வேன். காரணம் என்னன்னு கேட்டா, ராமதாஸ் வெளிப்படையா பேசுறாரு, அன்புமணி வெளிப்படையா பேச மாட்டேன்றார். அன்புமணி வீட்டுக்குள் எல்லா வேலையும் செய்துவிட்டு வெளியில் தான் ஒரு நல்ல மகன் என்கிற நாடகத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் இவர் நல்ல மகனாக இல்லை என்பதை
ஒவ்வொரு முறையும் அம்பலப்படுத்துகிறார் ராமதாஸ். எனவே இந்த தந்தையர் தின வாழ்த்து என்பது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். இதையே சார் நம்ம அந்த ஒரு கோணத்திலேயே பார்க்கணும். ராமதாஸ் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி சொன்னாரு, அதாவது பேரன் பேத்திங்களோட கொள்ளு பேரன் நீ வீட்லயே உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வளர்த்த கட்சி நான் போக கூடாதா, வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணுமான்னு கேக்குறாரு. ஆனா இன்னைக்கு அன்புமணி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு வயசாயிடுச்சு, பிபி சுகர் இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் பண்ணீங்க, நீங்க 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை. என்னுடைய ஒரு மகனா என்னுடைய கடமை. நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. ஒரு தலைவரா செய்யறதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆர்டர் மட்டும் போடுங்கன்றாரு. இதுல என்ன பிரச்சனை? அவர் போட்ட ஆர்டர் தான் நீங்க எதுவுமே செய்யலையே, அதான ராமதாஸ் வைக்கிற குற்றச்சாட்டு. நான் போட்ட ஆர்டர் எதையுமே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவர் இஷ்டத்துக்கு அவர் செயல்படுறாரு. அவர் எதை நினைக்கிறாரோ அதை மையப்படுத்தி நகருகிறார். அவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை மட்டுமே முன்னிறுத்தி நகருகிறார். நான் சொல்வதையோ அல்லது என்னுடைய எண்ணப்பாடு என்ன என்பதையோ அவர் அறிந்து கொள்ளவோ கேட்டுக்கொள்ளவோ தயாராக இல்லைங்கிறது தான் ராமதாஸ் வைக்கிற குற்றச்சாட்டு. நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். ராமதாஸை இப்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன மேடம் வழி? ஒரே வழி, ராமதாஸ் சொல்வதை கேட்டு நடப்பதுதான். ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு? தனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல, மன அழுத்தத்தில் இருக்கிறேன், தன்னுடைய இந்த பொது வாழ்க்கை பயணத்தில் மிக மோசமான ஒரு காலகட்டத்தை தான் நெருங்கி இருப்பதாக அவர் உணர்றாரு. அவருடைய பேச்சுக்கள் அப்படித்தான் வெளிப்படுது, அவருடைய ஆதங்கங்கள் அப்படித்தான் வெளிப்படுது. அப்போ அப்படி ஒரு நிலையை தான் அடைந்து விட்டதாக நினைக்கக்கூடியவர் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த நிம்மதியை எப்படி தர வேண்டும் என்கிற அந்த யுக்தி யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? அன்புமணிக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்புமணிக்கு நல்லா தெரியும் அந்த யுக்தி என்ன என்பது அன்புமணிக்கு நன்றாகவே தெரியும். ஆனா தெரிந்தும் அன்புமணி தன்னுடைய அதிகார பசிக்கு தன்னுடைய தந்தையும் காவு கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார் தான் ராமதாஸ் சொல்றாரு. அவர் என்னை பத்தி எல்லாம் கவலைப்படல, குடும்பத்தை பத்தி கவலைப்படல, கட்சியை பத்தி கவலைப்படல. அவங்க அம்மாவை பாட்டில் எடுத்து அடிக்க வந்தாரு. நான் சொல்ற எதையுமே கேட்கல. நான் சொல்றத கேளுங்கன்னு தகவல் சொல்லி விட்டாலும் ஐயா சொல்றதை செய்ய மாட்டாரு. அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். அவரை நம்ப முடியாதுன்னு என்ன சொல்றாரு. இதோ இந்த பக்கத்துல இருக்கிற இந்த அறையில போய் கதவை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாரும் சமாதானப்படுத்தி என்னை திரும்ப கூப்பிட்டு அவரை என்கிட்ட பேச வச்சாங்க. அப்பதான் என்கிட்ட பேசினாரு. அவர் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு வீட்டுலன்னு அவர் போடுகிற பட்டியல் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அன்புமணி பேசுகிற பேச்சுக்கும் நடந்து கொள்கிற செயல்பாட்டுக்கும் 2 மடங்கு வித்தியாசத்தை காட்டுது. அதாவது 2 மடங்குன்னு கூட சொல்ல முடியாது, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமா இருக்கு. இவர் சொல்ற எதையுமே அன்புமணி உளமாற சொல்லல, எல்லாவற்றையுமே அரசியலுக்காகவே பேசுகிறார், எல்லாவற்றையுமே வார்த்தை ஜாலமாகவே பேசுகிறார். ஆனால் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் ராமதாஸ் இப்போது வைக்கிற குற்றச்சாட்டு. நீங்க சொல்லுங்க, நாங்க எடுத்துக்கொண்டு செயல்படுகிறோம்னு சொன்னா அவர் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணுமே. அவர் சொல்றாரு பாஜக கூட்டணி அமைய போகுதுங்கிறதே எனக்கு தெரியாது, இவங்களே பேசி முடிவு பண்ணாங்க, இவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, என் வீட்டு வாசல்ல பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது சொல்றாருல. அப்ப அவரோட கன்சர்னே இல்லாம நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்கல்ல. இன்னொரு பக்கம் சௌமியாவை கேண்டிடேட்டா நிறுத்துற விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொன்னதை அவங்க செய்யல, என்ன சமாதானப்படுத்தி என்னிடமிருந்து உத்தரவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், என்னை நெருக்கடிக்கு ஆளாக்க பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அவர் சொல்றதை நீங்க கேட்கலன்னு தானே பொருள், அவர் சொன்னதை நீங்க காது கொடுத்து வாங்கலன்னு தானே பொருள். அப்ப அதைத்தான் அவர் சொல்றாரு. நீங்க பேசுகிற பேச்சு என்பது வேறாக இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடு என்பது வேறாக இருக்கிறது. ராமதாஸ் அவர்கள் குறித்து அன்புமணி இன்னைக்கு பேசுறப்ப கூட கடந்த ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்தப்போ தமிழ்நாடு இல்ல தேசிய அளவில் இந்திய அளவிலேயே நீங்க தான் மிக மூத்த தலைவர் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாரு. அதுதான் நாங்க சொல்றோம், உங்களோட 45 ஆண்டு கால அரசியல் அனுபவம், நீங்க பண்ண தியாகங்கள், இது எல்லாத்தையும் நாங்க ஆட்சிக்கு கொண்டு வர்றோம், நான் எல்லாத்தையும் செயல்முறைப்படுத்துறேன்னு சொல்றாரு. அதாவது கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க ஆட்சிக்கு அதை கொண்டு வர முடியும். கட்சியே இல்லைன்னா எப்படி ஆட்சிக்கு கொண்டு வருவீங்க? இப்ப ராமதாஸ் சொல்றது அதுதான், கட்சியினுடைய கட்டமைப்பே தகர்ந்து விட்டதுங்கிறாரு. கட்சி தொடர் வெற்றியில் இருந்த கட்சி தொடர் தோல்விக்கு வந்தது மட்டுமல்ல, ஒரு பெரிய அயற்சி கட்சிக்குள்ள வந்துருச்சுன்றாரு. அதை தாண்டி நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குங்கிறாரு. இன்னைக்கு சேலத்தினுடைய மாவட்ட செயலாளர் அந்த கட்சியினுடைய முன்னணி முகங்களில் ஒருவராக இருக்கிற அருள் சொல்றாரு, ஐயா தான் கட்சி, ஐயாவை தாண்டி கட்சி கிடையாது, ஐயா சொல்றதை கேட்டுட்டு தான் நாங்க இருக்க போறோம், அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவனர், அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முகம்னு இன்னைக்கு அருள் சொல்றாரு. அருளுக்கு இருக்கிற அந்த உணர்வு கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும் தானே. அப்ப அவங்களெல்லாம் நீங்க என்னவா இது வரைக்கும் நடத்தி இருக்கீங்க, அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. இப்ப ஏன் அன்புமணி இவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறையை கையில எடுத்தாரு? அதற்கு என்ன காரணம்? அவர்
கட்சியை தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சகோதரி குடும்பத்துக்கு எந்த விதமான தொடர்பும் கட்சிக்குள்ளும் அறக்கட்டளைக்குள்ளும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் உள்ளூர. அதற்கு ராமதாஸ் தடையா இருந்தாருன்னா ராமதாஸையும் நாம விடக்கூடாது, தந்தையாகவே இருந்தாலும் ராமதாஸை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிற பட்சத்துல அவர் இந்த கட்சியை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதை பற்றியே கவலைப்படுகிறார். தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார். இந்த கட்சியை தான் லீட் பண்ணுன்றதை பற்றி மட்டுமே கவலைப்படுறாரு. கட்சியை லீட் பண்ணுங்க, அதுக்கு கட்சி இருக்கணும்ல, அதுதானே ராமதாஸ் கேட்கிறாரு. அவருடைய கேள்வி அதைத்தானே உணர்த்துது. நீங்க சொல்ற மாதிரி வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி இன்னைக்கு பேசும்போது 2 அணியா பிரிஞ்சிருக்காங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் தலைமையில இருக்கிற அணிதான் வந்து பாமக. அவரு நியமிக்கிற மாவட்ட செயலாளர்களோ அவரு நியமிக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்களாம் தான் வந்து ஈடுபடுவாங்க, அவங்க தான் உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்புமணி பக்கம் பார்க்கணும் இல்லையா? நீங்க நீக்கிறதுனாலதான் ஒரு புது நியமனம் அப்படிங்கிறது அந்த பக்கம் செய்யப்படுது. எதுக்காக நீங்க நீக்கிறீங்க? வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளரை நீங்க மாத்தி இருக்கிறாரு. அப்போ ராமதாஸ் செய்யறதுக்கான எதிர்வினையா தானே நம்ம அன்புமணி செய்யறதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது கட்சியினுடைய தலைவர் பொறுப்புக்கு தான் வந்து விட்டேன் என்று அறிவித்து விட்டார் கட்சியினுடைய நிறுவனர். கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்றாரு. கட்டுப்பாட்டை மீறி கட்சி நடக்கும்போது என்ன செய்வாரு? ஒழுங்கு நடவடிக்கைங்கிறது எடுத்துதானே ஆகணும். கட்சியை அவர் நடத்தணும்ல. கட்சிக்குள்ள ஏற்கனவே அன்புமணி தலைவராக இருக்கிற போது அன்புமணி மாற்றங்களை செய்தாரா இல்லையா? பல மாற்றங்களை செய்திருக்கிறார். அன்புமணிக்கு வேண்டியவர்களையா கொண்டு வந்து இந்த கட்சிக்குள் மாவட்ட செயலாளர்களாக மாநில நிர்வாகிகளாக நியமிச்சிருக்கிறாரு. இப்ப அதுல பல பேர் அன்புமணியோட போய் நிக்கிறாங்க. கட்சி கட்டமைப்பு அப்படியே தொய்வா இருக்கு. கட்சி ஒரு தலைவர் வழி நடத்தணும்ல. அப்ப தனக்கு எந்த மாதிரி இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு வியூகங்கள் வகுக்கப்படணும்ன்றத ஒரு தலைவர் வகுக்கிறாரு. அதன் அடிப்படையில இந்த நிர்வாகிகள் மாற்றம்ங்கிறது நடக்குது. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க சமாதானத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, கட்சி பிளவுபடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப தலைவருடைய முடிவுக்கு கட்டுப்பட்ட வேண்டியதுதானே? இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக ராமதாஸ் எடுக்கிற முடிவு எத்தகைய முடிவு எடுத்துட்டார்ல. அப்ப ஏன் அதுல அன்புமணி இன்டர்ஃபியர் ஆகுறாரு? அதை ஏன் தடுத்து நிறுத்துறாரு? அந்த முடிவு செல்லாததுன்னு ஏன் அறிவிக்கிறாரு? அப்ப அதுல ஒரு யுத்தத்தை தொடுக்கிறதுக்கு அன்புமணி தயாராகிறாருன்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. செயல் தலைவருக்கு அத்தகைய அதிகாரம் இருக்கா? இல்லையே. தலைவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதானே செயல் தலைவருக்கு உண்டான பணி. தலைவர் இல்லாத காலங்களில், தலைவரால் இயங்க முடியாத காலங்களில் பணியாற்றுவதுதான் செயல் தலைவருக்கு உண்டான பணி. ஆனா அவர் இப்போ தலைவர் தானே சொல்றாரு, அப்புறம் எப்படி செயல் தலைவர்ங்கிறத ஏத்துப்பாரு? இல்ல, அதை அவர் நிரூபிக்கணும்ல. ஒண்ணு பொதுக்குழுவை கூட்டி நிரூபிக்கணும். இல்லைன்னு சொன்னா அவர் தேர்தல் ஆணையத்துக்கு போகணும். அவர் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு தயாரா இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு போறதுக்கு தான் தயாரா இருக்காரு. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு போய் அவர் நிரூபிக்கிற வரைக்கும் இப்ப ராமதாஸ் தான் தலைவர் கட்சிக்கு. ஏன்னா கட்சியினுடைய பைலால பொதுக்குழுவால் எந்த முடிவும் எடுக்கலாம்னு சொல்லி இருந்தாலுமே கூட அதுல நிறுவனரோட கன்சர்ன் இருக்கணும்னு பைலா சொல்லுது. அப்ப நிறுவனரோட கன்சர்ன் இல்லாம பொதுக்குழுவே முடிவெடுத்தாலும் அது செல்லாது. அப்ப பொதுக்குழு என்னதான் உங்களை தலைவரா தேர்ந்தெடுத்திருந்தாலும் நீங்க நிறுவனரினுடைய வழிகாட்டுதல்ல தான் இயங்கணும். அப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் இயங்கி இருக்கு. ஜி.கே. மணி என்பவர் தலைவராக இருந்தார். ஆனால் ஜி.கே. மணியினுடைய பெயரில் நியமனங்கள் வருமே தவிர அதில் கையொப்பமிட்டவர் யார் என்று கேட்டால் ராமதாஸாக இருப்பார். அந்த கட்சியினுடைய லெட்டர் ஹெட்டே வித்தியாசமா இருக்கும். மற்ற கட்சிகளெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தனி லெட்டர் ஹெட், தலைவருக்கு தனி லெட்டர் ஹெட் இருக்கும். இங்க தலைவரோட லெட்டர் ஹெட்லயே நிறுவனரோட பேர் தான் இருக்கும். அதே மாதிரி இளைஞரணியினுடைய லெட்டர் ஹெட்ல நிறுவனரோட பேர் தான் இருக்கும். நிறுவனர் பேர் இல்லாம முடிவுகளை எடுக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லைன்றத அந்த லெட்டர் ஹெட்டே உணர்த்தும். அப்படிதான் இது வரைக்கும் நியமனங்கள் நடந்திருக்கு. அப்ப அவர் நிர்வாக மாற்றத்துக்கு தயாராகிறாரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நீங்க கட்சி உங்க கையில இருக்கிறதாக நிரூபிக்கணும், அவரை கட்சியிலிருந்து எக்ஸ்பெல் பண்ணணும். இல்ல அப்படின்னு சொன்னா அவருடைய முடிவுக்கு கட்டுப்படணும். நீங்க ரெண்டுமே இல்லாம வேறு ஒரு ரூட் எடுக்கிறீங்க. கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. தலைவராக இருப்பவர் நீக்கிட்டோம்னு சொல்றாரு, முன்னாள் தலைவராக இருந்தவர் இந்நாள் செயல் தலைவராக இருப்பவர் அந்த நீக்கம் செல்லாதுன்னு சொல்றாரு. இப்ப அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குங்கிறத எப்படி நாம நம்புறது? நமக்கு எப்படி தெரியும்? வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருங்க. யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுங்க. கட்சி தான் கட்டுப்பாட்டுல இருக்கிறதாக தான் ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ப்ரூவ் பண்ண வேண்டியவர் அன்புமணி தான். ஏன்னா அன்புமணி என் கையில கட்சி இருக்கு, நான் தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்றாரு. யாரு நான் கட்சின்னு சொல்றாங்களோ அவங்கதான் நிரூபிக்கணும். ஏன்னா ராமதாஸ் போய் நான் தான் கட்சின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியினுடைய நிறுவனர் அவரு. அண்ணா போய் நான் தான் திமுக நிரூபிக்க முடியுமா? பெரியார் போய் நான் தான் திராவிடர் கழகம் நிரூபிக்க முடியுமா? வைகோ போய் நான் தான் மதிமுக நிரூபிக்க முடியுமா? இதெல்லாம் சாத்தியப்படுமா? அப்ப கட்சியினுடைய நிறுவனர்கள், எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா நான் தான் அதிமுக, உண்மையான அதிமுக நான் தான் அப்படின்னு சொன்னா மக்கள் எப்படி யோசிப்பாங்க?
அந்த மாதிரியான சூழல் தான் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ். அதனால ராமதாஸ் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்புமணி நிரூபிச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா ராமதாஸ் சொல்றது செல்லுபடியாகாம போகுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி நான் தான் உண்மையான அதிமுகன்னார். சசிகலா இப்ப வரைக்கும் நான் தான் பொதுச் செயலாளர்ன்றாங்க. ஆனா சசிகலா நான் பொதுச் செயலாளர்னு சொல்றத யாரும் ஏற்கல. யாரை ஏற்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமியை தான் ஏற்கிறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமியை தான் ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி கட்சியும் பொதுச் செயலாளராக அவரை தான் பொதுக்குழுவும் தேர்ந்தெடுத்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்வாலிட் ஆயிட்டாங்க சசிகலா. அந்த மாதிரி ராமதாஸ் ஆயிட்டு போறாரு. அதிகாரத்தை உங்க கையில இருக்குன்னு நீங்க நிரூபிச்சிருங்க, அவ்வளவுதானே. அது வரைக்கும் ராமதாஸ் தான் கட்சிக்கு தலைவர். அதை நிரூபிக்கிற வரைக்கும் ராமதாஸ் தான் கட்சிக்கு தலைவர். அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கட்சி இயங்க முடியும், வேற வழி கிடையாது. கட்சி யார் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் ராமதாஸ் கிட்ட தான் வந்து கட்சியுடைய பொறுப்புகள் எல்லாம் இருக்கும். அது வரைக்கும் இந்த பிரச்சனையும் முற்று பெறாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பக்கம் பாமக இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ அதிமுக பாஜக என்னதான் கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ வரைக்கும் கூட்டணி 26 வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிற சந்தேகத்துக்குள்ளான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அமித்ஷா 2வது முறை வந்தும் கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போறாரு. நயினா நாகேந்திரன் அவர்கள் கூட்டணி கட்சிகளின் ஆட்சின்றாரு. அண்ணாமலை முன்னாள் தலைவர் பாஜக ஆட்சிங்கிறாரு. என்ன கணக்கு சார் இது? இல்ல, அண்ணாமலை இந்த கூட்டணியை மொத்தமா க்ளோஸ் பண்ணுன்ற முடிவு பண்ணிட்டாரு. அதாவது அதிமுக கூட்டணிக்காக காவு கொடுக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி போன்ற அதிமுகவினர் அண்ணாமலை இருந்தால் தாங்கள் இந்த கூட்டணிக்கு வருவதில் இடர்பாடு இருக்கிறது என்று அழுது புலம்பியதனுடைய விளைவு அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஹிடன் அஜெண்டாவோடு பாரதிய ஜனதா கட்சி களத்துக்கு வந்ததினுடைய நோக்கம். இவையெல்லாம் நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்தவர் அண்ணாமலை. அதனால அண்ணாமலையை அந்த பொறுப்பிலிருந்து எடுத்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியப்படும்னு அமித்ஷா நினைச்சாரு. அவரை பொறுப்பை விட்டு எடுத்தாரு. இது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். அப்ப அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, இந்த காரணத்துக்காக தான் என்ன நீங்க காவு கொடுத்தீங்க, இதையே நாங்க முடிச்சு விட்டுறோம் பாருன்னா இப்ப இயங்குறார். நீங்க ஊடக விவாதங்கள்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் வந்து பேசுறாங்க. பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள்னு யாரும் பேசுறது இல்லை. அதே மாதிரி கட்சியில பாத்தீங்கன்னா அமித்ஷா வர்றாரு, ஆரவாரம் கம்மியா இருக்கு. நயினார் நாகேந்திரன் வர்றாரு, ஆரவாரமே இல்ல. அண்ணாமலை வந்து ஆரவாரமா இருக்கு. அப்ப அண்ணாமலையினுடைய செட்டப் தான் இன்னும் பாஜகவுல நீடிக்குது. நயினார் நாகேந்திரனால லீடு எடுக்க முடியல. அப்ப அண்ணாமலை என்ன பண்றாரு, இத காரணம் காட்டி நான் தான் கட்சி, நான் தான் எல்லாம் அப்படின்ற அந்த அடிப்படையில அவர் ஒரு முடிவை எடுத்ததாக அறிவிக்கிறாரு. முடிவு எடுத்ததா எப்படி அறிவிக்கிறாரு? பட்டவர்த்தனமா அறிவிச்சா பாஜக இருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதை எப்படி அறிவிக்கிறாருன்னா, என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம் பாஜக வரணும், பாஜக ஆளுங்கட்சி ஆகணும்ன்றதுதான். ஆனா கூட்டணி தலைமை முடிவெடுக்கிறாங்க, இந்த விஷயத்துல தேசிய தலைமை முடிவெடுக்கிறாங்க, நான் தலைமைக்கு கட்டுப்படுறேன்றாரு. அப்ப தலைமைக்கு கட்டுப்பட்டாரு இந்த கருத்தை சொல்லியிருக்கவே தேவையில்லை. எடுத்த எடுப்புலயே என்ன சொல்லியிருக்கலாம், கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிறத எப்படி எதிர்கொண்டு இருக்கணும். அவரு முன்னாள் தலைவருங்க, நான் இது குறித்து கருத்து சொல்ல முடியாது, இந்நாள் தலைவர்கிட்ட கருத்து கேளுங்க, நான் தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லியிருக்கணும். அவரோட கருத்தை சொல்லி ஒரு முரண்பாடை ஏற்படுத்திட்டு அதற்கு ஒரு சால்சாப்பு சொல்றாரு. அப்ப அவருடைய நோக்கம் எளிதா வெளிப்படுது. ஒன்று. ரெண்டாவது, அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் விசிட் சென்னை, செகண்ட் விசிட் மதுரை. இந்த 2 விசிட்லயுமே அவர் கூட்டணி ஆட்சிதான்றதை தெளிவுபடுத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவர் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும்னாரு. அப்ப அதுல என்ன அர்த்தம்? எடப்பாடி தான் முதலமைச்சர், எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும்னு நிறுத்தி இருக்க வேண்டியதானே. அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும்னு சொன்னதன் மூலமாக இவர் ஒரு ஏக்நாத் சிண்டே மாதிரி வச்சு நாங்க ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவோம்னு சொல்றாரு அமித்ஷா. இவரை ஒரு நிதிஷ்குமார் மாதிரி வச்சிருந்து நாங்க ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவோம்னு சொல்றாரு அமித்ஷா. அது மாதிரிதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா அதிமுக இதுல தடுமாற்றமாக இருப்பதை போல் நடிக்கிறார்கள். டெல்லிக்கு போனார்ல ரகசியமா, யாருக்கிட்டையும் சொல்லாம சட்டமன்றத்துல சக உறுப்பினர்கள்ட்ட டாட்டா நாளைக்கு காலையில வந்துடுறேன் பாய் சியூன்னு சொல்லிட்டு வந்தார்ல, அந்த சியூ எங்க போய் நின்னுதுன்னா டெல்லியில போய் நின்னுது. டெல்லியில 3 வண்டி 4 வண்டி மாறி போனாருன்ற குற்றச்சாட்டை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே வச்சாரு. அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னார். நான் 5 கார் மாறி போனா தவழ்ந்து போனா உங்களுக்கு என்னன்னு கேட்டார். தவழ்ந்தா போனேன், 5 கார் மாறி தானே போனேன்னாரு. தவழ்ந்தும் போயிட்டாருன்னு முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. அது வேறு செய்தி. அப்போ திரைமறைவாக நீங்கள் சென்று நடத்திய பேரம் என்னன்னா கூட்டணி ஆட்சி தான். அதை வெளிப்படையா சொல்வதற்கு தயக்கம். ஏன்னா அதிமுக காரன் கடிச்சு கொதறிடுவான். அதனால அதை இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாது. எனவே அமித்ஷா சொல்வதற்கு கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்ப்பதன் மூலமாக அமித்ஷா சொன்னதை ஆமோதிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்பனா அண்ணாமலை ஒரு தனியா ரூட் கிரியேட் பண்ணி தன்னை ஒரு தலைமைங்கிறத இப்ப வரைக்கும் வந்து நிறுவனம், இல்லைன்னா நான் ஒரு தனி ஒரு ஸ்டார்ங்கிறத வந்து அந்த அவர் அந்தஸ்து இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. தொடர்ச்சியா அதிமுக பாஜக விவகாரத்துல அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டு ரொம்ப கிளியரா இருந்தது.
அதிமுக ஒரு பெரிய பொருட்டே இல்லைன்னு அண்ணாமலை நினைக்கிறார். ம். அண்ணாமலை தான் ஒரு பெரிய தலைவர், தன்னை தாண்டிய தலைவர் அதிமுக யார் இருக்காங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறார். இது ஒரு பக்கம். ம். இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு புதிய தலைவர் வந்துட்டார், நயினார் நாகேந்திரன். புதிய தலைவரினுடைய செல்வாக்கு அண்ணாமலையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்னைக்கு பாஜகவில் அண்ணாமலைக்கு இருக்கிற செல்வாக்கு இல்லையே நயினார் நாகேந்திரனுக்கு. ம். சரி, அதை லீட் பண்றதுக்காகவாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அவர் ஒரு ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் பண்றோன்ற அடிப்படையில பாஜகவுல அதிகாரம் இருக்கிற அதிகாரம் இல்லாத நபரா இருக்கிறார். ஆனா இவரு அண்ணாமலை அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் மிக்க நபராக இருக்கிறார். இதுதான் வேறுபாடு. இப்போ அண்ணாமலையினுடைய பேச்சு தான் தாக்கத்தை ஏற்படுத்துது. அண்ணாமலையினுடைய வருகை தான் கூட்டத்தில் ஆரவாரத்தை உண்டாக்குது. அண்ணாமலையுடைய படங்கள் தான் இப்பவும் மாவட்ட தலைவர்களால் பெரிய பெரிய அளவுல போஸ்டர்களாகவும் பேனர்களாகவும் காட்சிக்கு வைக்கப்படுது. இப்ப நயினார் நாகேந்திரன் எங்க போயிட்டார்? இப்ப நயினார் நாகேந்திரன் என்னவாக இருக்கிறார்? இதை நீங்க கவனத்துல கொள்ளணும்ல. சரி, இப்பதாங்க வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் எடுக்குங்க, அவர் லேட்டரா அதெல்லாம் செஞ்சு காமிப்பாரு அப்படின்னா அது வரைக்கும் அண்ணாமலைய வாய்மூடி இருக்க சொல்லணும்ல. அண்ணாமலை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாரு, தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாக்குறாரு கூட்டணிய. அப்ப அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவுல இருக்கிற கோர் கேடர் ஒரு 14% பேரு 15% பேரு பாஜக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஹானஸ்டா பேசணும். நம்ம எல்லாரும் விரும்புறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கட்சிக்குள்ளேயும் சலசலப்புகள் இருக்கு, அந்த கட்சிக்குள்ளேயும் சஞ்சலங்கள் இருக்கு. ஒரு 15% பேர் விரும்புறாங்க. அந்த 15% பேர் சொல்கிற ஒரே கருத்து என்னன்னா, நாம ஏன் இந்த கட்சியை தூக்கி சுமக்கணும்ன்றான். அப்ப அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அண்ணாமலை பேசுறாரு. அவர்களுடைய கருத்து சரிதான் என்று அவர்கள் எடுத்து சொல்கிற வாய்ப்பை அண்ணாமலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்ப இந்த 15% ஓட்டு விழாம போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? கடந்த காலத்துல அப்படித்தானே நடந்தது. இப்ப அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? பாஜகவுக்கும் சேர்த்து தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அதிமுகவுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, பாஜகவுக்கும் சேர்த்து தான் பாதிப்பு. அதை உணராமல் பேசுறாரான்னு கேட்டா இல்ல, அதை உணர்ந்துதான் பேசுறாரு. நீங்க என்ன மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு என்ன பெரிய வெற்றியை நீங்க ஈட்டிடுறீங்கன்னு நான் பாக்குறேன். அப்படி உங்களுக்கு எந்த வெற்றி வந்தாலும் நான் அதை எளிதா விட்டுருவேனா? நீங்க வெற்றி பெற்றுவீங்களா என்ன மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு? அதை நான் பாக்குறேன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருந்துதான் இப்போது அண்ணாமலை இயங்கி கொண்டிருக்கிறார். அப்போ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது அதிமுக தானே. அண்ணாமலை குறித்து அவங்க மாற்றத்துக்கான காரணமாவே அதிமுக சொல்லப்பட்டது, எடப்பாடி பழனிசாமி சொல்லப்பட்டாரு. இப்போ திரும்ப கூட்டணி அமைச்சதுக்கு பிறகாகவும் இந்த மாதிரியான வார்த்தைகள் பிரயோகம் அவர் பயன்படுத்துறாரு. அப்படிங்கிறப்போ அதிமுக தான் ஆட்சி, நாங்கள் தான் கூட்டணி தலைவர், எடப்பாடி தான் முதல்வர் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க அதிமுக ஏன் அமைதி காக்குறாங்க? அவருதான் அமித்ஷா பக்கத்துல உட்காந்துக்கிட்டே பேசலையே. நீங்க அதிமுகவை ரெண்டா எடுத்துக்கோங்க. எம்ஜிஆர் இருந்தது முதல் அத்தியாயம், அந்த அத்தியாயம் பேச வேண்டாம், இப்போ அது ரொம்ப காலம் ஆயிப்போச்சு. 2 அத்தியாயத்தை எடுத்துக்கோங்க. 2004 பிஜேபி கூட்டணி எப்படி டிக்ளேர் பண்ணாங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா எப்படி டிக்ளேர் பண்ணாங்க? போயஸ் இல்லத்துக்கு தலைவர்கள் வந்தார்கள் பாஜக தரப்பிலிருந்து. கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது. இலா கணேசன் எல்லாவற்றையும் சுமூகமாக முடித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த பூத்தா இளங்கோவனை அழைத்து பாஜகவில் வேட்பாளர் ஆக்கினார்கள் அன்றைக்கு. புரியுதா உங்களுக்கு? இன்னொன்னு, நம்பியாரினுடைய மகன் சுகுமார் நம்பியார் பாஜகவுல கேண்டிடேட். அவரு எப்படி பாஜகவுல கேண்டிடேட்னா, நான் உங்களுக்கு கொடுக்குற சீட்ல நீங்க சுகுமாரன் நம்பியாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மையார் டிக்டேட் பண்ணி பாஜகவுல சீட்டு கொடுக்க சொன்னிச்சு. இப்ப பிஜேபியுடைய செல்வாக்கு அதிமுக கிட்ட எப்படி இருந்ததுங்கிறதுக்கு இதை உதாரணமா சொல்றேன். அப்ப 2004 சுகுமாரன் நம்பியார்னு ஒரு கேண்டிடேட் ஜெயலலிதாவோட கேண்டிடேட்டா மாறினார். அவரு ஜெயலலிதா கேண்டிடேட்டை போட்டு பிஜேபியில நிறுத்தினாங்க. அவங்க தொகுதிகளை இந்தந்த தொகுதிகளை கொடுக்குறோம்னு முடிவு பண்ணாங்க. பேச்சுவார்த்தையை அந்த அம்மா டிசைட் பண்ணி அறிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அமித்ஷா வர்றாரு. அமித்ஷா தேசிய தலைவர் ஆனா அது கூட கிடையாது. ஜேபி நட்டா தான் தேசிய தலைவர். இவர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், அவ்வளவுதான். உள்துறை அமைச்சர் உட்கார்ந்து கூட்டணியை அறிவிக்கிறாரு. பக்கத்துல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், அதிமுக என்கிற பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அப்ப இவரு என்ன பேசி இருக்கணும்? குறைஞ்சபட்சம் அமித்ஷா சொல்வதை கேட்டு நாங்க பேசுறோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டி கொள்ளாம எங்க கட்சியினுடைய ஸ்டாண்ட் இதுதான்றதையாவது நீங்க பேசி இருக்கணும்ல. நீங்க பேசலையே. ஒரு வார்த்தை வந்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி அதையாவது சொல்லி தொலைச்சிருக்கலாமே, அதுவும் சொல்லலையே. அண்ணாமலை எப்படி கைகட்டி வாய்ப்புத்தி இருந்தாரோ அதுபோல இந்த பக்கமும் ஒரு அண்ணாமலை அதிமுகவில் இருக்கிறார் என்பதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு உணர்த்தினார். அப்போ கூட்டணி அறிவிப்பையே செய்ய முடியாத நிலையில இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி அவர் எதிர்த்து பேசுவாரு?
அவருக்கு முதுகெலும்பு இல்லையே. அதானே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். தன்னுடைய மகனும் சம்பந்தியும் அமலாக்கத்துறையினுடைய பிடியில் வசமாக சிக்கி இருக்கிறார்கள். ஏதாவது பேசினால், ஏதாவது நாம் முரண்பட்டால் அவர்கள் இருவரும் சிறை கொட்டடியில் பூட்டப்படுவார்கள் என்கிற அந்த அச்ச உணர்வு தானே இவர் அவசர கதியில டெல்லி ஓட வச்சுச்சு. இவர் அவசர கதியில இந்த கூட்டணியை முடிப்பு. நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போதா? தேதி அறிவிச்சாச்சா சட்டமன்ற தேர்தலுக்கு? எந்த கட்சியாவது கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கா? கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, கட்சி இருக்கா இல்லையான்னு இனிமேல் தான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். எந்த கட்சி? தேமுதிகவை. அந்த கட்சி கூட்டணிக்கு வரமாட்டேங்குது. தங்கத்தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பதை போல நீங்கள் மாநிலங்களவை இடத்தை உறுதி செய்து கொடுத்தீர்கள். உறுதி செய்து கொடுத்ததையே அவங்க இதுவரைக்கும் ஏற்கிறோமா மறுக்கிறோமான்னு சொல்லாம ஹேங்கிங்ல வச்சிருக்காங்க. எய்தர் அக்செப்ட் நாட் டினே. இதானே? அது ரெண்டையுமே சொல்லலையே அவங்க. ரெண்டையுமே சொல்லாம ஹேங்கிங்ல வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா, இந்த பால் என் கோர்ட்ல இருக்கு. நான் தேவைப்பட்டா கோல் போடுவேன், தேவைப்படலைன்னா அந்த பால் அப்படியே விட்டுட்டு வேற ஒரு கோல் போஸ்ட்ல போய் நிற்பேன். இதான் தேமுதிகவினுடைய ஸ்டாண்டு. இந்த ஆப்ஷன் இருக்கா அதிமுகவுக்கு? இந்த ஆப்ஷனையாவது நீங்க ஓப்பன்ல வச்சிருக்க வேணாமா? எவ்வளவு பெரிய கட்சி! மற்ற கட்சிகள் வந்து சேருவதற்குள்ளாகவே நீங்க ஒரு டோரை க்ளோஸ் பண்ணி பூட்டி சாவிய பாக்கெட்ல போட்டீங்க. பாஜகவை கொண்டு வந்து எந்த கட்சி இனிமே வந்து சேரும்? இதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாமா? தேர்தல் நேரத்துல அவசரப்பட்டு செஞ்சதனுடைய காரணம் என்ன? மகனும் சம்பந்தியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான். அப்படி ஒரு நெருக்கடியில போக எப்படி பேசுவார்கள்? எதை வைத்து பேசுவார்கள்? பேசினாதான் ஜெயிலுக்கு போயிருவோன்ற பயம் இருக்க, அதனால பேச மாட்டார்கள். பேசுவதற்கு தயக்கத்தோடு இருக்கிறார்கள், அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. எனவே அவர்கள் பேச மாட்டார்கள். ஆர்பி குமார் சில மறைமுகமான பதில்களை வந்து கொடுத்திருக்கிறாரு. இனிமேலாவது அதிமுக வந்து வாய் திறந்து பேசுறாங்களா? கூட்டணி கணக்கு என்னவாக போகுது? கூட்டணி ஆட்சி இல்லாத அதிமுக ஆட்சி தாங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறாங்களாங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.